கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா. திருச்செந்தூர் முருகன் அருளால் நல்லதாகவே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். சூரசம்ஹாரம் முடிந்த மறுநாள் பார்த்திங்களா நடைபெறும் திருமுரு கல்யாணத்தின் பிரமிக்க வைக்கும் ஒரு ரகசியம் இருக்குங்க. அது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் சூரசம்ஹாரம் பல்வேறான ஆலயத்தில் சூரசம்ஹாரமானது நடைபெற்றிருக்கும். சூரசம்ஹாரம் அப்படிங்கிறது கந்த சஷ்டி விரதத்தோட ஒரு முக்கியமான நிகழ்வுங்க. இந்த நாளில் முருகப்பெருமான் சூரனை வதம் செஞ்சு உலகில் அமைதியையும் நீதியையும் நிலைநிறுத்துகிறாரு. அதற்கு மறுநாள் பார்த்தீங்களா, அதாவது நேற்று சூரசம்ஹாரம் 27/10/2025 நடைபெற்ற நிலையில் இன்று பார்த்தீங்களா திருக்கல்யாணம் 28/10/2025 செவ்வாய்க்கிழமை அமைதியும் நீதியும் நிலைநிறுத்துகிறாருங்க. அதற்கு மறுநாள் மிகவும் புனிதமாகவும் ஆனந்தம் நிறைந்ததுமான நாளாக தான் சொல்லப்படுவது இந்த நாள் திருக்கல்யாண நாளுங்க. அல்லது சிவனோட புதல்வர் முருகன் தெய்வானையும் வள்ளியையும் திருமணம் செஞ்சு கொள்கின்ற நாள் என சொல்லலாம். சூரசம்ஹாரத்தின் முடிவும் அமைதியோட பிறப்புங்க. 6 நாட்கள் நீண்ட போரில் முருகப்பெருமான் சூரபத்மனை அழித்து தீய சக்திகளை ஒழித்தார். இந்த வெற்றி பெறும் யுத்த வெற்றியாக அல்லாமல் அறத்தின் வெற்றி என பொருள் கொள்ளப்படுது. போரோட முடிவில் உலகம் முழுவதும் அமைதியாக நிலவுது. அந்த அமைதியுடன் வரும் மறுநாள் அமைதியின் பிறப்பு நாள் என ஆன்மீக அர்த்தமே பெறுகிறதுங்க. கந்த சஷ்டி சிகரம் சூரசம்ஹாரம் பல பேருமே அறியாத தகவல்கள் பற்றி நம்ம இந்த பதிவின் மூலமாக தொடர்ந்து பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதே மாதிரி இந்த திருக்கல்யாணம் முருகன் வள்ளி தெய்வானை திருக்கல்யாணம் எந்த டைமில் நடைபெறும், திருச்செந்தூர்லேயும் சரிங்க மற்ற ஆலயத்துலேயும் எந்த டைமில் நடைபெறும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் யார் யாரெல்லாம் இந்த திருமணத்தை சந்தித்தால் அவங்களுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் தீரும், அவங்களுக்கு எவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதே போல் தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருக்கல்யாண நிகழ்வு பார்த்திங்களா, சூரபத்மனை வதம் செஞ்சதுக்கப்புறம் முருகப்பெருமான் தன்னோட தெய்வீக துணைவியான வள்ளியையும் தெய்வானையும் திருமணம் செஞ்சு கொள்கிறாருங்க. இந்த திருமணம் பார்த்தீங்களா திருக்கல்யாணம் என அழைக்கப்படும். இது தெய்வீக அன்போட ஞானத்தின் கருணையின் சங்கமத்தை சொல்லும். தெய்வானை சிவபெருமான் மற்றும் பார்வதியின் அருள் வடிவமாக, வேத அறிவின் பிரதிநிதி வள்ளி இயற்கை அன்பு மனித நேயத்தின் அடையாளம். இந்த இரு தெய்வீக சக்திகளையும் திருமணம் செய்வது முருகனோட தெய்வீக பூரணத்தை வெளிப்படுத்துதுன்னு சொல்லலாங்க. கோவில்களில் நடைபெறும் இந்த திருவிழா பார்த்திங்களா எல்லா ஆலயத்திலுமே பெரும்பாலும் நடைபெறுங்க. இந்த நாளில் அனைத்து முருகன் கோவில்கள்லையும் மிகுந்த விமர்சையாக திருக்கல்யாண உற்சவம் நடைபெறும். முருகப்பெருமானுக்கு மணமகன் அலங்காரம் செஞ்சு அழகுபடுத்துவாங்க. தெய்வானை மற்றும் வள்ளி தேவியாருக்கு மணமகள் அலங்காரமானது செய்யப்படும். பக்தர்கள் இந்த திருமணத்துக்கான எல்லாருமே பல பேருமே பயங்கரமாக கூடியிருப்பாங்க. மேலுமே இந்த பால், பாயசம், பழம் போன்ற எல்லாமே அவங்க சமர்ப்பித்து வழிபடுவாங்க. மேலுமே பல்லக்கில் முருகனும் தேவியரும் ஊர்வலமாக செல்வது அந்த நாள் மகிமையை குறிக்குதுங்க. ஆன்மீக பொருள் அப்படின்னு பார்த்தோமா, சூரசம்ஹாரம் தீய குணங்கள், அகந்தை, பொறாமை, ஆசை அழிவதை குறிக்கிறது. திருக்கல்யாணம் அதற்கப்புறம் மனதில் பிறக்கும் ஒரு அன்பு, ஞானம், அமைதி, தெய்வீக இணைவை எல்லாத்தையுமே குறிக்குதுங்க. மனிதன் தன்னோட உள்ளார்ந்த சூரனை தீய எண்ணங்களை அழித்து விட்டதுனால அவனோட மனதில் பார்த்திங்களா திருக்கல்யாணம், அதாவது ஆன்மா இறைவனுடன் இணைவு நிகழும் பக்தி மரபு அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி இந்த திருநாள் பார்த்திங்களா தமிழர் மரபில் ஒற்றுமை, அன்பு, வெற்றி, திருமணம், அமைதி எல்லாத்தையுமே அடையாளமாக சொல்லப்படுதுங்க. கந்த சஷ்டி முடிவில் பார்த்திங்களா குடும்பங்கள் முழுவதுமே கோவிலுக்கு நீங்கள் குடும்பமாக சென்று திருக்கல்யாணத்தை காணுவது பாரம்பரிய வழக்குங்க. இப்படி செல்வது உங்களோட குடும்பத்தில் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்கும். இது குடும்ப ஒற்றுமையும் பக்தி பண்பையுமே வளர்க்கும் ஒரு அற்புதமான விழானே சொல்லலாங்க. இந்த திருமணத்தை நீங்கள் காண்பது ரொம்ப சிறப்பு. சூரசம்ஹாரத்தின் மறுநாள்
வெறும் திருவிழா நாள் அல்லங்க, அது அறம் வென்ற நாள், அன்பு மலர்ந்த நாள், தெய்வீக இணைவு நிகழ்ந்த அற்புதமான ஒரு நாளுங்க. முருகப்பெருமான் வள்ளி மற்றும் தெய்வானையை திருமணம் செஞ்சு கொண்ட ஒரு அற்புதமான திருநாளுங்க. மனித வாழ்வில் நன்மை, அமைதி, அன்பு மற்றும் ஆன்மீக ஞானம் மலரச் செய்வதற்கான ஒரு தீய நினைவூட்டுலகாக இருக்குங்க. இதனால தான் இந்த நாளை திருக்கல்யாண நாள், ஆனந்தத்தின் நிறைவு நாள் என புனிதமாக நம்ம கொண்டாடப்படுவது தமிழ் பண்பாட்டோட ஒரு சிறப்பாகவும் சொல்லப்படுது. சூரனை ஆட்கொண்ட முருகப்பெருமான் பார்த்திங்களா, சிவபெருமானை வணங்கும் பொருட்டு போருக்கு முன்பே கட்டப்பட்ட ஆலயத்தில் பூஜை செஞ்சு வழிபட்டாருங்க. கந்தன் செஞ்ச உதவிக்கு நன்றி செலுத்தும் வகையில் தான் இந்திரன் தன்னோட மகளான தெய்வானையை முருகனுக்கு மனம் முடித்து வைக்கிறாரு. சூரசம்ஹாரம் முடிந்த மறுநாள் முருகன் தெய்வானை திருமணம் விழாவானது அழகாக தொடங்குங்க. சூரசம்ஹாரம் முடிந்த மறுநாள், அதாவது 7வது நாள் முருகன் தெய்வானை திருக்கல்யாணமானது நடக்குது. அசுரனை எதிர்த்து வெற்றி பெற்றதாக இந்திரன் தெய்வானையை முருகனுக்கு திருமணம் செஞ்சு தந்ததோடு தேவ மயிலாகவும் மாறி சேவை செஞ்சாரு. இவர்களோட திருமணம் முதல் படைவீடான திருப்பரங்குன்றத்தில் சிறப்பாக நடைபெற்றதாகவும் சொல்லப்படுதுங்க. மேலுமே இந்த சூரனை ஆட்கொண்ட தலம் அப்படிங்கிறதுனால திருச்செந்தூர்ல கந்த சஷ்டிக்கு மறுநாள் முருகன் இருந்தா கூட திருச்செந்தூர்ல கந்த சஷ்டிக்கு மறுநாள் பார்த்தீங்கன்னா முருகன் தெய்வானை திருமணம் சிறப்பாக நடைபெறுங்க. அன்று காலையில தெய்வானை தவச மண்டபம் சென்று முருகனை மணந்து கொள்ள வேண்டிய தவம் இருப்பாள். மாலையில பார்த்தீங்களா குமரவிடங்கர் முருகரோட ஒரு உற்சவர் வடிவம், முருகரோட பிரதிநிதியாக மயில் வாகனத்தில் தபசு மண்டபம் சென்று தெய்வானைக்கு மாலை சுட்டி நிச்சயதார்த்தம் செய்து கொள்வார். நள்ளிரவில் பார்த்தீங்களா இருவரும் திருக்கல்யாண மண்டபத்திற்கு எழுந்தருள்வாங்க. அங்கு திருமணம் நடக்குங்க. மறுநாள் சுவாமி தெய்வானையுடன் வீதி உலா செல்வார். அடுத்த 3 நாட்களுமே சுவாமி திருக்கல்யாண மண்டபத்தில் ஊஞ்சலில் அழகாக காட்சி கொடுப்பாருங்க. இன்று பார்த்திங்களா 28/10/2025 இன்று 11:30 மணி அளவில் திருக்கல்யாணமானது அழகாக நடைபெறுங்க. அக்டோபர் 27ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு கந்த சஷ்டி விழாவோட 6ஆம் நாள் அதிகாலை 1 மணிக்கு கோவில் நடையானது திறக்கப்பட்டாங்க. 1:30 மணிக்கு விஸ்வரூப தீபாரதனையும் 2 மணிக்கு உதய மார்த்தண்ட அபிஷேகமும் நடைபெறுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்களா தினமுமே நடப்பது போல் காலையில் 9 மணி உச்சிக்கால அபிஷேகம் நடைபெற்றது. மதியம் 1 மணிக்கு சாயரட்சை தீபாரதனையும் அழகாக நடைபெற்றது. மாலையில் 4:30 மணி அளவில் கடற்கரையில் சுவாமி ஜெயந்திநாதர் சூரபத்மனை வதம் செய்யும் சூரசம்ஹார நிகழ்ச்சியானது நடக்கிறதுங்க. தொடர்ந்து சந்தோஷ மண்டபத்தில் சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு தீபாரதனையானது நடக்கிறது. கந்த சஷ்டி விழா சூரசம்ஹாரம் திருவிழாவானது 2025 இது 6வது நாளுங்க. அக்டோபர் 27ஆம் தேதி மாலையில் சூரசம்ஹாரம் நடைபெற்றிருக்கிற நிலையில் தமிழகம் எங்கும் உள்ள ஒரு முருகப்பெருமான் ஆலயங்களில் கந்த சஷ்டி திருவிழா மற்றும் சூரசம்ஹாரம் நடைபெற்றால் கூட திருச்செந்தூரில் நடக்கும் சூரசம்ஹாரம் மிக மிக சிறப்பு வாய்ந்தது. மேலுமே நீங்கள் சூரசம்ஹாரம் நடக்கும்போது ஏற்படும் அதிசயங்க. திருச்செந்தூரில் சூரசம்ஹாரம் நடைபெறும் போது மட்டும் கடல் அலைகள் உள்வாங்கி கடற்கரை பெரிய அதிசயமாக காணப்படும் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமாகவும் சொல்லப்படுது. அதே போல தாங்க நேற்றுமே நடந்திருக்கு. திருச்செந்தூரில் குவியும் பக்தர்கள் திருச்செந்தூரில் ஒவ்வொரு ஆண்டுமே நடைபெறும் சூரசம்ஹாரத்தை நேரில் பார்ப்பதற்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் திரள்வாங்க அப்படின்னும் எதிர்பார்க்கப்பட்டது. அதே போல தாங்க நடந்தது. சூரசம்ஹாரம் 2025 நேற்று பார்த்திங்களா அக்டோபர் 27 மாலை 4:30 மணிக்கு திருச்செந்தூர் கடற்கரையில் சூரசம்ஹாரமானது நடைபெற்றதுங்க. மேலுமே மாலை 4 மணி முதல் அளவில் முருகப்பெருமான் தன்னுடைய தளபதி வீரபாகு மற்றும் படையோடு சூரபத்மனை எதிர்கொள்ள தாயாராவார். பல தந்திரங்களை மாயங்களை கற்ற சூரபத்மன் முருகனோடு மாயங்கள் செஞ்சவாறு போர் புரிவான். அடுத்ததாக பார்த்தோமா சூரசம்ஹாரம் யானை முகம் சிங்கமும் ஒன்று உருவம் மாற்றி சூரபத்மன் முருகப்பெருமானோடு போரிடுவான். சூரபத்மனை வதம் செய்வதற்காகவே பிறப்பெடுத்த முருகப்பெருமானின் முன்பு அவனுடைய எந்த மாயமே செல்லுபடியாக்காத நிலையில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மாமரத்தில் ஒளிந்து கொள்ளும் சூரபத்மன் முருகனுடைய பேராற்றலை தாங்க முடியாமல் சூரபத்மன் மாயம் கடலில் ஒரு மரத்தில் ஒளிந்து கொள்வான். முருகப்பெருமான் தன்னை பார்த்திங்களா அழிக்க முடியாது அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கும் அதே நேரத்தில் பார்வதி தேவி தனக்கு அளித்த சக்தி வேலை மரத்தின் மீது எய்து மரம் 2ஆக பிளந்து ஒரு பகுதி வேலாகவும் ஒரு பகுதி மயிலாகவும் சேவலாகவும்
மாறுங்க. மேலுமே இந்த டைமில் பார்த்தீங்களா, சூரசம்ஹாரம் சேவலை வெற்றி சின்னமாக கொடியிலும் மயிலை தன்னோட வாகனமான முருகன் வைத்துக்கொள்வார். இந்த நிகழ்வின் போது தாங்க திருச்செந்தூர் முழுவதுமே ரொம்ப களை கட்டும். முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற கோஷம் போட்டு விண்ணை மட்டும் அளவுக்கு ஒலிக்கும். இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக நடைபெறுங்க. போரில் அசுரனை வென்று மக்கள் வெள்ளத்தில் நீந்தியபடியே மகிழ்ச்சியாக மண்டபத்தை அடைவாங்க. கந்தனுக்கு சர்வ அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காட்டப்படும். திருச்செந்தூரில் தங்கி 6 நாட்கள் விரதம் இருந்து சூரசம்ஹாரத்தை தரிசனம் செஞ்ச பக்தர்கள் பின்னர் பார்த்திங்களா முருகனோட வீதி உலாவையும் தரிசித்த பிறகு விரதத்தை முடிப்பாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்களா இன்று 28ஆம் தேதி திருக்கல்யாணமானது நடைபெறுங்க. இதில் குடும்பத்தோட கலந்து கொள்வது ரொம்ப சிறப்பு. முருகன் அருளால் இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குங்க. முருகனுக்காக இருந்தீங்க அப்படின்னா நல்ல மாற்றம் இருக்கும். ஆல் வியூவர்ஸ், தேங்க்யூ.